எவ்வளவு நான் தட்டினாலும் ஒட்டிய மாட்டேங்குது. என்னடா சுந்தரம் விறகு பொழுதுங்கிறியா? ஆமாப்பா, எவ்வளவு தட்டினாலும் பொழக்க மாட்டேங்குது. அடா பாவி, இவ்வளவு பேர் வேற எப்படா பொழக்க முடியும்? அநியாயத்துக்கு பொழுதுங்கிறா. என்ன பண்றது, என் மருமகத்தை பொழுது கொடுன்னு உயிர் எடுக்கிறாப்பா. எல்லாரும் ஊட்டி இப்படித்தான் நடக்குது. மரும கொடுமை பண்றதும் மரும்புள்ள கொடுமை பண்றதும். சோறு போட மாட்டேன்றாப்பா. வீட்டு மட்டுமா நடக்குது, எல்லாரும் ஊட்டியும் அப்படித்தான் நடக்குது. என்ன மாமா பொழந்துட்டியா? நேக்கிறமா உடைய மாட்டேங்குதுமா. உடைய மாட்டுக்குதா? அதான் ஸ்ட்ராங்கா போட்டு உடைக்க வேண்டியதானே? ஏமா என்னால முடிஞ்சிருக்க அடிக்கிறேன், அது உடைய மாட்டேங்குது. சேர்ல உட்காந்து உடச்சா எங்க அது உடையும்? கோடரி போட்டு போல. ஏமா வயசான மனுஷன் இப்படி பண்ணிட்டியாமா? என்னம்மா நீ? ஏன் வயசான மனுஷன் இவ்வளவு தின்றாரு, இவ்வளவு தின்னல பொழந்து கொடுக்கட்டும். உனக்கு மனசாட்சியே இல்லம்மா. தேடி கண்டுபிடிச்சு அவன் புள்ளிக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் பாரு, அவனை சொல்லணும். யோ நீ நாட்டுக்கு இங்க வந்து ஆட்டாட எடுக்கிற போயா? என்ன குடும்பத்துல கலகம் பண்ணலான்னு பாக்குறியா? கலகமா? நானா? என்னமா பேசுறா? ஆமா பெண்ண, அவரு ஒழுங்கா பொழந்துட்டு இருப்பாரு. நீதான் இதை பேச அவரை கலகம் பண்ணிட்டு நிக்கிற. ஐயோ என்னடா இவ்வளவு பஜாரா இருக்குது உன் மருமவா? யார பஜாரின்ற அவ்வளவு தெரிஞ்சுக்கோ. ஏ மாமா என்ன இதெல்லாம்? நான் எதுவும் சொல்லமா, அவனாதமா எதுவும் சொல்றான். ஆஹா, நீதான் சொல்லி கொடுத்துருப்ப. இரு உன் புள்ள வரட்டும். ஐயோ அவங்ககிட்ட எதுவும் சொல்லாதம்மா, சும்மாவே திட்டுவாமா. திட்டுட்டோம், திட்டு வாங்க. கண்டவனா வந்து என்ன கேக்குறான்ல. ஏமா நான் என்ன கேட்டேன்? என்னென்னமோ பேசுறா. பெரிய மனுஷன் இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேன்னு கேட்டேன். நான் கஷ்டப்படுத்த நீ பாத்தியா? போய் அவன் வேலை பாத்துக்கிட்ட. இங்க பாரியா உன்ன கிளம்பாம இங்கே நின்னுக்கிறான். ஏய் நீ இன்னும் கிளம்பலையா? ஏய் நான் கிளம்பிட்டேன். என் மாமனார் பிரச்சனை ஆகுது. விறகு போலையானா அந்த ஆளை கூட்டி வந்து பிரச்சனை பண்ணி நிக்கிறாரு. ஏன்டி இன்னும் மாமனார் எல்லாம் வீட்டுல வச்சிருக்கா? ஏதாவது கலந்து கிழந்து கொடுத்துட்டு அனுப்பிச்சிட வேண்டியதானே அந்த ஆள. என்னம்மா என்ன பேசுற நீ? ஏதோ கலந்து கொடுத்து அனுப்பிச்சுட்டேன்னு சொல்ற. ஆமா, எங்களால ஃப்ரீயா இருக்க முடியுதா? உண்டா அவ கிளம்பாமே இருக்கிறா. அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? அதுக்கு வெஸ்ல வச்சு சாவடிக்க சொல்றீங்க? ஏன் என்ன தப்பு? அதான் இவ்வளவு வாழ்ந்து முடிச்சிட்டல, இதுக்கு மேல என்ன வாழ போற நீ? என்ன பேசிட்டு பாடுறா அது? ஏய் என்னடி உங்க மாமனார் வாயில வச்சுக்கிறான். இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல, பாத்துக்கோ. ஏய் கொஞ்ச நாள் பொறுத்துங்கடி, அதுக்குள்ள அது கதையை முடிச்சிடுறேன். சீக்கிரம் முடிக்க பாரு, அப்பதான் நம்ம சினிமாக்கெல்லாம் போக முடியும். சினிமாவுக்கு போறதுக்காம என் கதையை முட்டுடுங்க. ஆமா பின்ன நாங்க எப்ப வந்தாலும் 10 நிமிஷம் கதை விட்டுட்டு தான் போறோம். ஏய் விடுங்கடியே, அந்த ஆள்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் பாத்துக்கிறேன் இனிமேட்ல இருந்து. ஏய் போடி, டக்குன்னு கிளம்பி வாடி. காசுல எடுத்துட்டியா? போய் எடுத்து இருங்கடி. ஏமா இது ஒரு குடும்பத்தை கெடுக்குறீங்களே, அதெல்லாம் நல்லாவா இருக்குதா? நான் என்ன குடும்பத்தை கத்துட்டேன், நீ பாத்துட்ட போய் அவன் வேலையை பாத்துக்கிட்ட. ஐயா உங்க வீட்டுக்காரதெல்லாம் கேட்கறது இல்லையா? வந்ததுங்க சினிமா பாக்கிறதுக்கு. ஏய் அவனை அப்படியே நான் மாங்கலை அச்சு சாவச்சிட்டேன். அச்சு சாவடிடியா இருந்தால. அதானே அவனை அச்சு நான் சாவச்சுன்னா நான் ஜெயிலுக்கு போயினா அதானே உன் ஆசை? பார்ப்பா, ரெண்டு மட்டும் வரலன்னா எங்க மருமகம் தங்கமான மருமகம். அப்ப இதுக்குதான் உங்க குடும்பத்தை கெட்டு குடிச்சார் ஆகுதுங்களா? ஆமாப்பா, இது ரெண்டு எப்ப எங்க வீட்டாண்ட வச்சு அப்பயே எங்க மான மரியாதை எல்லாம் போச்சுப்பா. ஏய் அந்த ஆள் நம்மள பத்தி தாண்டி பேசினுக்கிறான். பேசிட்டு நமக்கு என்ன வந்தது? டேய் சுந்தரம், இதுங்க சத்தத்துக்கு நான் யோசனை சொல்றேன், கேக்குறியா? என்னடா யோசனை சொல்டா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் கேட்கறதுக்கு சரி போ வான்னு சொல்லுன்னா சரிடா. ஏய் நோ பிளான் பண்றோம் விடுடி. ஏய் போலாமாடி? ஏய் போலாண்டி. ஏய் சுந்தரம், உங்க அப்பா மேச்சூர்ல 1 ஏக்கரா வாங்கி போட்டா இருக்குதா இல்லையா? 1 ஏக்கராவா? என்ன இது சொல்றா, வித்துட்டேன்னா? அது வந்து ஏய் கேடு பையா, நீ விக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அத குத்தி விட்டு தானே சாப்பிடுங்கறா. ஏய் கொஞ்ச நேரங்கடி. நோ என்னன்னா 1 ஏக்கரா? அது வேற விஷயமா. நீங்க போங்க, எங்க கிளம்பி போறீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும்ண்ணா, அந்த ஏக்கரை பத்தி சொல்லு. இல்லம்மா, அவங்களுக்கு படத்துக்கு டைம் ஆயிடு போகுது, நீ கூப்பிட்டு போ. அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, இதுதான் முக்கியம். ஏய் என்னடி சொல்ற? நீங்க போங்கடி, அப்புறம் பாத்துக்கலாம். ஏமா போயிட்டு வாமா, படம் சீன்லாம் கட் ஆயிடும். நான் போகலண்ணா, ஏதோ 1 ஏக்கரான்னு பேசுறீங்க, அப்புறம் அவமதி ஆயிட்டீங்க. அது என்னன்னு முதல்ல சொல்லுங்க. ஏமா இதெல்லாம் ஒரு விஷயம் இல்ல, உன் ஃப்ரெண்டுங்க காத்துங்கிறாங்க பாரு, கூப்பிட்டு போ. இப்ப வரையா இல்லையாடி? நான் வரல, நீங்க போங்கடி. எவ்வளவு தனாவத்துல பேசுறாடியாவோ, இவன் ஊட்டான வந்து கூப்பிட்டு தப்புடி. நம்ம என்னடி ஊட்டான வந்து கூடு தப்பு? பாப்கார்ன்லாம் யார் வாங்கி தரா? நான் தானே வாங்கி தரேன். நல்லா வாங்கி கொட்டிக்கிறீங்கல்ல. ஏய் சொல்லி காட்டிடாடி, அவ பாப்கார்ன் வாங்கி கொடுத்ததே. இந்தாடி பாப்கார்னுக்கு மாங்கா. உன் சவகாசம் எங்களுக்கு வேணா, போடி வாடி. போங்கடி, ஏதோ 1 ஏக்கர் இருக்காத எங்க மாமா கிட்ட மாங்காய் கொடுத்துட்டு போறாளுங்க, அப்படியே தூக்கி விசிறிடுவேன். புது பணக்காரிச்சு கொழுப்பு ஏறி போச்சு. ஏய் எங்க வீட்டாண்ட எங்களை தேடி வந்தேன்னா அவ்வளவுதான்டி. ஏய் வாடி போலாம். போங்கடிய, ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க. நோ என்னென்ன விஷயம்? அதுவாமா, உங்க மாமனாருக்கு 1 ஏக்கரா சொத்துக்குது, அத குத்திக்கு விட்டு வச்சுக்கிறான். என்கிட்ட இது வரைக்கும் இவரு சொல்லவே இல்ல. அதுவும் 1 ஏக்கரா இருக்குதே. அவன் புள்ளி கூட தெரியாது, அவன் மறைமுகமா வச்சுக்கிறான். என்கிட்ட இது வரைக்கும் இவரு சொல்லவே இல்ல. அதுவும் 1 ஏக்கரா இருக்குதே. அட
உங்க வீட்டுக்காரனுக்கே தெரியாது. அவன் யாருக்கிட்டயுமே சொல்ல. மாமா எங்க மாமா இருக்குது அந்த 1 ஏக்கரா? அது எப்படி சொல்லுவான்? எல்லாத்தையும் பிடிக்கணும் விறகு பழக்க விடுவ. ஐயோ இனிமேல் அது மாதிரிலாம் பண்ண மாட்டேன். மாமா எங்க இருக்குதுன்னு சொல்லு மாமா. ஆஹா சொல்ல மாட்டான் அவன். 2 வருஷம் டைமு. நல்லபடியா பாத்துக்கணும். நல்லா உட்கார வச்சு கறி மீனும் போடணும் சாப்பாடு. அப்பதான் சொல்லுவான். மாமா என்ன மாமா அப்பதான் சொல்வியா? ஆமா ஆமா, என்னை நல்லபடியா பாத்தீங்கன்னா உனக்கு அந்த சொத்து, இல்லைன்னா அனாத ஆசிரமத்துக்கு ஏத்திடுவேன். மாமா கறி மீன் தானே, வாமாம்மா நான் ஆக்கி போறேன். நீங்க இந்த வேலை பண்ண வேணாம், வாங்க போவோம் நம்ம வீட்டுக்கு. ஏப்பா அவனுக்கு 2 வருஷத்துக்கு தொல்லையே இல்லை. நல்லா இருக்கட்டும். சரி இனிமேல் அது கோடையில் அவனுக்கு சுற்றி நம்ம எடுத்து போவோம்.